ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒரு 2 கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்து நான் நல்லா கிளீர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நல்லா 2-3 தண்ணி நல்லா அலாசி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நெருக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம பொடியாக நெருக்கணும்னு சொன்னால் அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும். அதனால் இப்போ நல்லா அலாசி எடுத்துகிட்டு பொடியாக நெருக்கிட்டு வந்துடலாம். 2-3 தண்ணி நல்லா அலாசி நல்லா பொடியாக நெருக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக நெருக்கிக்கணும். இதில் இருக்கிற கொட்டைகள்லாம் எல்லாத்தையும் போட்டுடணும். அதுதான் நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற கொட்டையெல்லாம் போட்டுடணும். தூர போடக்கூடாது. இந்த மாதிரி இதில் கீரையிலே போட்டுட்டோம்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. கீரை பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பொடி வெங்காயத்தை ஒரு 100 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன் பொடிசாக. இதை போட்டுடலாம். 5-6 பல்லு பூண்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையே போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையே போட்டுடலாம். காரத்துக்கு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. துவரம் பருப்பு ஒரு 50 துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். பருப்பு போட்டுடலாம். பருப்பு போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். பருப்பு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் கீரை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு ஜீரக பொடி போடுறேன். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் இது போட்டு நல்லா இறக்கி விட்டு கீரை போட்டு விட்டுறலாம். இப்போ கீரை போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீரை எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம். எல்லா கீரையும் போட்டாச்சு. போட்டு நல்லா போய் இறக்கி விட்டுறலாம். உப்பு இப்போவே போட வேண்டாம். உப்பு கொஞ்சம் கீரை வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் போதும். இல்லைன்னா கீரை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம உப்பு ஜாஸ்தி போட்டுருவோம். அதனால் இது நல்லா கீரை கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னு சொன்னால் உப்பு அளவாக இருக்கும். இப்போ கீரை பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றதுக்கப்புறம் பாருங்கள் கீரை கம்மியாகிடுச்சு பாருங்கள். போட்டதுமே கொஞ்சம் ஜாஸ்தி தெரியல. அப்போ உப்பு போட்டோம்னு சொன்னால் உப்பு கசக்கும். இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன் நான். உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். மூடி போடாமையே வேக வச்சிடலாம். மூடி போட்டோம்னு சொன்னால் அதில் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் போயிடும். அதனால் மூடி போடாமையே வேக வச்சிடணும். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றாமையே நல்லா வேக வச்சிட்டோம். அந்த கீரை தண்ணியிலேயே பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி வற்றியாச்சு. ஒரு கிண்ணம் தேங்காய் சொருகி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் சொருகினதும் போட்டுடலாம். தேங்காய் சொருகினது போட்டால் கொஞ்சம் கசப்பு, கீரையில் கசப்பு கொஞ்சம் இருக்கும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் துருவினதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கீரை பொரியல் ஆயிடுச்சு பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. இது சாதம் கூட சாம்பார் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.